இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தேன், பிஜேபியில் இருந்தேன். அப்போது எல்லாத்துக்குமே தெரியும், அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணனும் நானும் அவ்வளோ க்ளோஸு. கட்சிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சூழ்நிலை காரணக்காக அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்தேன். எதுக்காக அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்தேன் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பொறுப்பாளர் இருப்பாங்க, ஒவ்வொரு இது பார்க்கும்போது தென்காசி மாவட்டத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியோட மாவட்ட தலைமை சரியில்லாத காரணத்தினால் அவங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டில் சாப்பாடு இருக்குன்னா ஒன்று உங்களை சாப்பிட விடணும், இல்லைன்னா அவங்க சாப்பிடணும். இந்த பாரதிய ஜனதா கட்சியோட தென்காசி மாவட்டத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, சோத்தை வச்சிருவான், அவனும் சாப்பிட மாட்டான், மற்றவனையும் சாப்பிட விட மாட்டான். அது வேஸ்ட்டாக தூர தான் போடணும். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி எப்படி செயல்படுது அதை நான் சொல்ல விரும்பலை. தென்காசி பாரதிய ஜனதா கட்சி ஜீரோ தான். இந்த ஜீரோன்னு சொல்றதை விட இன்னும் மதிப்பு கீழே நம்பர் இருந்தால் அதை விட கீழே சொல்லலாம். அவங்க ஜீரோக்கும் பிரயோஜனப்படாது. இப்போ ஒரு மாவட்ட தலைவரை போட்டிருக்காங்க, நமக்கு பழக்கமான சகோதரர் ஆனந்தன் அண்ணாசாமி. அவர் என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிரச்சனை, தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை, எது ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மீட்டிங்னா போவே மாட்டார். எதனால் அப்படின்னா நீங்கள் கவனிச்சுக்கிடணும், ஒரு அரசியல் கட்சிக்கு வந்தவன் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைலாம் இருக்கட்டும், அரசியல்லாம் என்ன பொது சேவை, மக்களுக்கு பிரச்சனைனா உள்ள நிற்கணும். அப்போ அப்படின்னா ஒரு மாவட்ட தலைமைன்னா அந்த கட்சியோட மாவட்ட தலைமை, அந்த மாவட்டத்தில் உள்ள தலைவர் என்ன செய்வார் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல வரமாட்டார். இன்ன வரைக்கும் அவர் பதவி மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று சில மாதங்கள் ஆயிடுச்சு. எந்த இடத்துலையும் ஒரு கூட்டம் போட்டால் போக மாட்டார். எதுக்காக அப்படின்னா, என் மேலே கேஸ் போட்டுருவாங்க, நான் அமெரிக்காவுக்கு போக முடியாது, அதனாலேயே இது பண்ணுவாங்க. அந்த ஒரு பிரச்சனைக்காக ஒரு மாவட்ட தலைமை நிற்கணும் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா. இவங்க என்ன செய்வாங்கன்னா, பிரச்சனைனா மட்டும்தான் ஓடுவான். பிரச்சனை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சீனை போட்டுருவாங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. பிரச்சனைக்கு தானே நீ வரணும், பிரச்சனை மக்களுக்கு ஒன்றுனா நீ வரணுமே. ஆனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை நீ வரமாட்ட, நீ என்ன அரசியல் பண்ணுற, உனக்கு எதுக்கு அந்த பொறுப்புங்க? பொறுப்பை விட்டுட்டு நீ வீட்டில் இருக்கணும். நீ அமெரிக்காவுக்கு போகிறேன்னா அமெரிக்காவுக்கு போகணும், பொறுப்பை எதுக்கு வாங்கிட்டு இருக்கணும்? ஏன் அப்படின்னா ஒரு நபராலையும் அந்த கட்சிக்கு கெட்ட பேர், அந்த கட்சிக்கு கெட்ட பேர்னா மொத்தமாக கெட்ட பேர். அதனால் அது மூலமாக நம்ம மக்களுக்கு அது எனக்கு எதிர்ப்பு வரும். பிஜேபியில் இருந்து தென்காசி மாவட்டத்தில் மட்டும்தான் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சொல்லலை. நான் கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு போனது நரேந்திர மோடிஜி அவர்களுக்காக மட்டும்தான் போனேன். நான் 2017 சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தேன் வேலைக்கு. அப்போது நான் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புல்வாமா தாக்குதல் காஷ்மீரில் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிப்ரவரி 14, 2019 அப்போது திரும்ப பதிலடி கொடுத்தாரு நரேந்திர மோடி. அதற்காக நான் சவுதி அரேபியா ரியாத்திலேயே நான் அனைத்து மக்களுக்கும் சாக்லேட் கொடுத்தேன். என்னுடைய நாட்டோட பிரதமர் பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு. அந்த ஒரு நபருக்காக தான் நான் பிஜேபிக்கு சேர்ந்தேன். என்னை அடித்தளமாக நான் அந்த கட்சியில் வளர்ந்தது, என்னை வளர்த்து விட்டது பிஜேபி தான். ஆனால் இப்போ பிஜேபியில் தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஆண்மகனாக ஒருத்தர் வேலை செஞ்சு பார்க்க ஒரு நாதி இல்லை. ஒரு மக்களுக்கு பிரச்சனைனா போவேன், எல்லாம் இந்த குஞ்சு போட்ட கோழி எப்படி கூண்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிடும், இப்படி அடைஞ்சுக்கிடுவாங்க. யாருக்குமே மாவட்ட தலைவர்னா யாரும் தெரியாது. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு.